அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய திருக்குறள் படிச்சீங்களா? சிறப்பு. வாங்க பார்க்கலாம் இன்றைய திருக்குறள். குறள் எண் 137. அதிகாரம் ஒழுக்கமுடைமை. பால் அறத்துப்பால். குறள்: ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இந்த குறளின் பொருள் என்னவென்றால், ஒழுக்கமாக இருந்தால் நாம் உயர்வடைவோம். அப்படி ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் நமக்கு வீணான பழி வந்து சேரும். குறளுக்கு போலாமா? ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. நான் சொல்றேன், எனக்கு அப்புறம் சொல்லிட்டு வாங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. மறுபடியும் ஒரு முறை சொல்லலாமா? ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இந்த குறளை மீண்டும் மீண்டும் கேட்டு மனனம் செய்யுங்க. மீண்டும் நாளைக்கு இன்னொரு திருக்குறள்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.